1 Samuel chapter 19 first 2 verses. தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும். And Saul spake to Jonathan his son and to all his servants that they should kill David. But Jonathan, Saul's son, delighted much in David. And Jonathan told David, saying, Saul my father seeketh to kill thee. Now therefore I pray thee, take heed to thyself until the morning, and abide in a secret place and hide thyself. நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும். Take heed to thyself and abide in a secret place. அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளைக்கு சொல்லப்பட்ட ஆலோசனையை தான் வாசிக்க கேட்டோம். And we read about the counsel said unto an anointed child of God. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாக நாம் அங்கே பார்க்கிறோம். And we could see that David was an anointed child of God. அங்கே சவுல் என்று சொல்லுகிற ஒரு துஷ்ட மனுஷனையும் சொல்லப்பட்டிருக்கிறது. There an evil person called Saul was said here. அவன் தாவீதை கொன்று போடும்படி வகை தேடிக் கொண்டிருக்கிறான். And he was seeking a chance in order to kill David. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இதை யோனத்தான் அறிய வந்து இந்த விஷயத்தை தாவீதிடத்திலே சொல்லுகிறார். And Jonathan, after coming know this matter, he conveyed this to David. என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போடும்படி வகை தேடுகிறார். Saul my father seeketh to kill thee. இப்பொழுதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும். Now therefore I pray thee, take heed to thyself until the morning, and abide in a secret place. அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை கொன்று போடும்படி அழிக்கும்படி போராடுகிற ஒரு ஆவியை பரவலாக நாம் பார்க்கிறோம். And we could see the spirit which is striving to kill or destroy the anointed children of God in all over the places. ஒரு மனிதன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான் என்றால் அவன் ஒரு விசேஷித்த நபராயிருக்கிறான். If a man is anointed means he is a special one. தேவன் நம்மை பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணி விசேஷித்த ஒரு இடத்திலே வைத்திருக்கிறார். The Lord has anointed us and he had kept us in a special place. நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். We have been changed as a kings and priests. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. ஆனால் அதே நேரத்தில் நம்மை அழிக்கும்படி கொண்டு போடும்படி ஒரு பொல்லாத வல்லமையை இந்த பூமியிலே பார்க்கிறோம். But at the same time we could see in this earth an evil power which tried to destroy us. ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான் 26:20 சினம் கடந்து போக மட்டும் நீ உன்னை ஒளித்துக் கொண்டிரு. When Isaiah says, until the wrath may pass over, you hide thyself. எனவே ஒரு தேவ பிள்ளை சூழ்நிலையை நன்றாக விளங்கி அவன் தன்னை ஒளித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். That's why a child of God should discern the situation very carefully and he must hide himself. இந்த ஆலோசனை கொடுக்கிறவன் யோனத்தான். The one who gave this counsel is Jonathan. யோனத்தான் என்றால் யெகோவாவின் ஈவு. Jonathan means the gift of Jehovah. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. தேவன் ஈவாக நம்மை உணர்த்துகிறார். The Lord as a gift he make us to பல understand. சந்தர்ப்பங்களிலே இந்த யோனத்தான் நமக்கு உதவியா இருக்கிறார். At many occasions this Jonathan was a help unto us. நீ போய் உன்னை ஒளித்துக் கொள்ளு. You go and hide thyself. நடக்கிற காரியங்களை கர்த்தர் ஈவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். As a gift the Lord teaches the things which are going to happen. அது ஒரு சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாம். It may be revealed through a dream. அல்லது ஏதோ ஒரு விதத்திலே சம்பவிக்க போகிற காரியங்களை நம்முடைய ஆபத்துகளை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். Or in any way the Lord conveys the danger which is yet to happen upon us. உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். As an example, let me tell you an incident. ஒரு நாள் இரவு ஒரு சொப்பனம் கண்டேன். One day night I saw a dream. நான் ஓட்டிக்கொண்டு போகிறதான வாகனம் விபத்துக்குள்ளாயிற்று. The vehicle which I was driving met an accident. அது அதிகாலை ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது. It was early in the morning Sunday. அன்றைக்கு இரவு நான் இருக்கிற இடத்திலிருந்து
நானே வாகனத்தை ஓட்டிக்கொண்டு இரும்பலியூர் கன்வென்ஷனுக்கு போக வேண்டும். On that night I have to drive my vehicle and I have to go to Irumbaliur convention. ஏறக்குறைய ஒரு 200 கிலோமீட்டர் தூரமுள்ள இடம் அது. More or less it was 200 kilometers away. ஆனால் அன்றைக்கு இரவு நான் சனிக்கிழமை இரவு இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன். But on the Saturday night I saw a dream like this. இந்த ஆவிலே தெளிவாக இருக்கிறது, இன்றைக்கு ஏதோ சம்பவம் நடக்க போகிறது. In my spirit I was very clear something is going to happen today. கார்ல சகோதரிமார்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். Sisters were sitting behind the car. நான் தான் ஓட்டி கொண்டு போகிறேன். I am driving the vehicle. அது ஒரு மலைப்பாங்கான ஒரு இடம், ஜிக்ஜாக்கான இடம். And it was a mountainy place with a zigzag movement. 2 ராணுவ வீரர்கள் விடுமுறைக்காக ஊருக்கு வந்திருக்கிறார்கள். And 2 military officers they came to their native for the. ஆனால் நன்றாக குடித்துவிட்டு 2 வீலர்ல வருகிறார்கள். But they are driving with full being drunkard. அவர்கள் நடு ரோட்ல வருகிறார்கள். They are coming in the mid of the road. நான் எவ்வளவோ ஒதுங்கி போனாலும் அவர்கள் விடுவதை போல இல்ல. How much I try to take away myself. இந்த அளவுக்கு லெஃப்ட்ல இறங்கி ரோட்டை விட்டு இறங்கினாலும் அவனுக்கு அந்த டிரைவிங் சைடுல இருக்கிற டோர்ல இடித்தார்கள். Even I came down to the left side of the road and even they dashed towards my right side. நான் ஒரு 50 அடி அந்த வண்டி ஓட்டி கொண்டு போய் நிறுத்தினேன். And after 50 feet distance I stopped the vehicle. 2 பேரும் நடு ரோட்ல கிடக்குறார்கள். They all both were in the middle of the road. 2 பேரும் இன்னைக்கு இறந்து போயிருப்பானுங்க. I thought these 2 would have died. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. குடித்திருந்ததனால அவங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. As they are drunkard they didn't know what happened. பாடி இந்த டோரை திறக்க முடியாமல் வண்டியை ரிவர்ஸ் கொண்டு வந்தேன். After that unable to open the door I came back bring the car reverse. இறக்கி நிறுத்தி விட்டு இவனுக்கு 2 பேரை எடுத்து வண்டியில போட்டு. And I asked all the sisters to get down and I took these 2 persons in my car. மருத்துவமனைக்கு கொண்டு போகும் வழியிலே 2 பேரும் தெளிந்தவனாய் மாறினார்கள். In the way to the hospital they both become alive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவன் நம்மை உணர்த்துகிறார், எச்சரிக்கிறார். The Lord make us to understand, he warns us. சம்பவிக்க போகிற காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். And he tell us the things which are going to happen. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அன்றைக்கு அவர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். On that day they all were preserved. இந்த தூதை 2 பகுதியாக பிரிக்கிறேன். Let me divide this message into 2 ways. ஒன்று, சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை எப்படி கொன்று போக வழி தேடினான். And first, how did Saul seek a chance to kill David who was the anointed one? இது நம்முடைய வாழ்க்கையும் கூட இதை படித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Even we have to read this in our life and we have to be careful. இரண்டாவது, தாவீது தன்னை ஒளித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போன இடங்கள். And second, the places where David went to hide himself. முதலாவது விஷயத்தை நாம் படிப்போம். Let us meditate the first thing. நான் ஏற்கனவே சொன்னேன், சவுல் என்று சொல்லுவது பிசாசின் வல்லமைகள். Already I have told you Saul means the powers of devil. பாவங்கள், the sins, நம்மை பின் தொடர்கிற தீய சுபாவங்கள், the evil natures that pursue us, பொல்லாத குணப்படாத சுபாவங்கள், the evil unhealed characters. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இந்த சவுல் உன்னை கொன்று போட வகை தேடுகிறார். This Saul seeketh a chance to kill you. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யும்படி வகை தேடுகிறான். And he is seeking a chance to do harm unto the anointed children of God. எப்படி வகை தேடினான்? 4 காரியங்கள். முதலாவது விஷயத்தை படிப்போம். How he seek 4 things. Let us see the first one. 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 18th chapter verse 11. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 19th chapter 10th verse. அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். இங்கே ஈட்டினால் 3 முறை தாவீதை குத்த வகை தேடினதை பார்க்கிறோம். And here we see through the javelin he sought thrice to kill David. சுவரோடு கூட குத்தி அவனை கொன்று போட வேண்டும். And he want to smite him along with the wall. ஆவிக்குரிய உலகிலே ஈட்டி என்று சொல்லுகிறது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட சத்தியம். The javelin is the truth which is said in Ephesians chapter 6 verse 16 in the spiritual world. படிங்க. பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இங்கே நம்ம என்ன படிக்கிறோம்? What do we read here? முதலாவது விஷயம், ஈட்டியை எறிகிறார். And first he throws the javelin. இதுதான் பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்கள். And these are the fiery trials, fiery darts of the wicked. இந்த அக்கினியாஸ்திரம் என்றால் அதன் அர்த்தம் என்ன? What is the meaning of fiery dart? பிரியமானவர்களே, ஒவ்வொரு
மனிதனுக்குள்ளும் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்குள்ளும் சத்துரு கொண்டு வருகிற தீமையான சிந்தைகள் எண்ணங்களாக இருக்கிறது. And these are the evil mind and thoughts which devil brings in each and every anointed child of God. நன்றாக கவனிங்கள். Listen carefully. பிசாசானவன் உன்னுடைய மனதை தாக்கும்படி வாஞ்சிக்கிறார். Satan, he wants to harm your mind. அதுதான் ஈட்டி. That is called javelin. ஒரு முறை இரண்டு முறை அல்ல 3 முறை அனுப்புகிறான். Not once or twice, thrice he is sending. உன்னுடைய மனதை கெடுக்க வாஞ்சிக்கிறார். And he wants to spoil your mind. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் உலகத்தில் இருக்கிறதான தன்னுடைய ஜனங்களுடைய மனதை அவன் குருடாக்கி போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says the prince of this world have blinded the people's eyes. எனவேதான் அவருடைய மனது ஒரு குருட்டாட்டம் போல காணப்படுகிறது. That's why our mind is in darkness or blind. இந்த காலத்தில் பிசாசின் ஒரு முக்கியமான ஆயுதம்தான் இந்த fiery darts, அக்கினியாஸ்திரங்கள். The very important weapon of devil in these days are the fiery dart. அவன் உன்னுடைய மனதுக்குள்ள கொண்டு வருகிறான். And he brings that into your mind. உன்னுடைய சிந்தைக்குள் வர விரும்புகிறான். And he want to come into your mind. உன்னுடைய சிந்தைக்குள் வரும் பொழுது நீ கலங்குகிறாய். When he comes into your thoughts, you are troubled. பலவிதமான சிந்தைகள் உனக்கு உண்டாகிறது. Diverse thoughts are coming to you. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அதற்கு பிற்பாடு நீ உன் உற்சாகத்தை இழந்து போகிறாய். After that you lose your cheerfulness. இப்படி அந்நியமான எண்ணங்கள் பிசாசினிடத்திலிருந்தே வருகிறது. Likewise, some strange thoughts do come from Satan itself. ஒரு வியாதியை குறித்து பயத்தின் சிந்தையை கொண்டு வருகிறான். He brings the thought of fear concerning a sickness. நீ தோற்று போவாய் என்ற எண்ணத்தை கொண்டு வருகிறான். He brings a mind that you will be defeated. பயத்தின் எண்ணங்களை கொண்டு வருகிறான். He brings the thoughts of afraid. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. ஆனாலும் தாவீதோ தப்பிக்கொண்டான். But David, he escaped himself. தாவீது தப்பினதற்கு காரணம் அவன் மேல் இருந்த அபிஷேகம். The reason for David to escape is the anointing which was upon him. ஒரு பெரிய நோக்கத்துக்காக அவன் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். He was chosen and anointed for a great purpose. இந்த அபிஷேகத்தின் நிமித்தமாய்தான் அவன் தன்னை ஒளித்துக் கொண்டான், விலகிக் கொண்டான். Because of this anointing, he escaped and he hided himself. பரிசுத்த ஆவி பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அபிஷேகத்தின் நிறைவின் வாழ்க்கை நமக்கு இல்லை என்றால், Oh anointed children of God, if you don't have the fullness of this anointing, உங்களுடைய மனதை பிசாசு பல விதங்களிலே பாதிப்புக்குள்ளே கொண்டு வருவான். Satan may harm your mind in many ways. இந்த மனதுக்குள்ள அவன் வந்து உட்கார்ந்தால் கேபிட்டல் சிட்டிக்குள்ளே சத்துருக்கள் வந்தது போலத்தான். And if he come and sit in your mind, it is just like the enemy have entered the capital city. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இப்படி ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார்கள். Let me tell, they are telling an incident like ஒரு this. சிறிய பையன் இருந்தான். A small boy was there. அவனுக்கு வந்து சின்ன வயசுலயே ஒரு தப்பான எண்ணம் அவனுக்கு. Right from his young age, he had an evil thoughts. என்னன்னா அவன் தன்னை ஒரு கோழியை மாதிரி நினைத்துக் கொண்டான். கோழி. And he thought himself like a hen. நான் ஒரு கோழி. I am a hen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப வெளியே போன பயம். And if we want to go out and he got அவன் என்ன fear. சொல்லுகிறான் என்றால், What he says. நான் வெளியே போனா என்ன கழுகு வந்து கொத்திக்கும். And if he go out, he thought that the eagle may kill him. ஆனால் நான் போக மாட்டேன். So I won't go out. இதற்கு மன தத்துவங்களை சொல்லுகிற அந்த மனுஷிடத்திலே கொண்டு போனார்கள். They took him to the counselors. அவனுக்கு சில காரியங்களை சொல்லி, நீ இனி கோழி அல்ல, நீ மனுஷன்தான், நீ உன்னை மாற்றி விட்டேன்னு அனுப்பிவிட்டார். They convinced him that saying you are not a hen but you are a man. அவன் வந்து இனி நான் கோழி அல்ல, நான் ஒரு பையன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். And he was saying I am not a hen and I am a boy. ஆனா மறுபடியும் ரோட்டின் வழியே போகிறான். But once again he went behind through இப்ப the street. மறுபடியும் பயம் வருது. Again he got the fear. அவனை கேட்டார்கள், நீதான் இப்ப கோழி இல்லையே, பையன் தானே, ஏன் பயப்படுகிறாய்? Now they asked him, you are not the hen but you are அவன் a என்ன boy. சொன்னான் என்றால், And he replied, நான் கோழி இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா கழுகுக்கு தெரியுமா அது? I know that I am not the hen but whether the eagle knows. பாருங்கள், அந்த மனது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது பாருங்கள். See how much the mind is troubled. எந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். To what extent they were troubled. சத்துருவானவன் ஈட்டி எடுத்து உன் மனதை தாக்குகிறான். Enemy by the javelin he attacks your mind. கிறிஸ்துவை விட்டு பிரிக்கும்படி பொல்லாத சிந்தைகளை கொடுக்கிறான். He brings evil thoughts to separate yourself from Christ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இரண்டாவதாக அவன் எப்படி கொல்ல வந்தான்? And secondly, how he came to. முதலாம் சாமுவேல் 18ஆம் அதிகாரம், And 1 Samuel chapter 18, 17ஆம் வசனமும் 21ஆம் வசனமும். 17th and 21st verse. என் கை அல்ல, பெலிஸ்தரின் கையை அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்துக்கொண்டு, சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான்.
அவள் அவனுக்கு கன்னியா இருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய இரண்டாம் குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகனாவா என்றான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Glory be to the Lord. இரண்டாவது அவன் பண்ணுகிற தந்திரத்தை பாருங்கள். And see the second cunning device what he used. 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என் கையல்ல பெலிஸ்தீரின் கையே அவன் மேல் விழ வேண்டும். 18th chapter 17th verse, let not mine hand be upon him, but let the hand of the Philistines be upon him. இந்த தாவீதை பெலிஸ்தீரின் தேசத்திற்கு சூழ்ச்சியாக அனுப்புகிறார். And very cunningly he sent David to the land of Philistines. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த பெலிஸ்தியர்கள் என்று சொல்லுகிறது மாம்சீக வல்லமைகளாக இருக்கிறது. The Philistines are the power of flesh. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 உள்ள வசனங்களை நீங்கள் படித்தால் மாம்சீகமான கிரியைகளை குறித்து 17 விதமான கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Galatians chapter 5 from verse 19 to 21, about the works of the flesh, there are 17 sins mentioned here. இந்த பெலிஸ்தரின் ஆவி ஆளுகை செய்யும் ஆவி. The spirit of Philistine is a spirit that ruleth. எனவே இந்த தாவீதை சூழ்ச்சியாக தந்திரமாக பெலிஸ்தரின் தேசத்துக்கு அனுப்புகிறார். Very cunningly he sent David to the land of Philistines. அவனுடைய மனது என்ன நினைக்கிறது? தாவீது சவுல் என்ன நினைக்கிறான்? What Saul is thinking, என் கையல்ல பெலிஸ்தீரின் கையினால் இந்த தாவீது சாக வேண்டும். let not mine hand but David should die in the hand of Philistines. அதற்காக ஆசை காட்டுகிறான். And for that, and he is giving him some, என் மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கொள், நீ எனக்கு மருமகனாய் இருக்க வேண்டும். and you have to be my son-in-law by marrying my daughter. ராஜாவுக்கு மருமகனாய் மாறுவது எவ்வளவு பெரிய விஷயம். What a great thing to become the son-in-law of the king. இந்த இடத்திலும் கூட தாவீது பெலிஸ்தீரின் தேசத்திற்கு போனான், ஜெயத்தோடு திரும்பி வந்தான், அவன் சாகவில்லை. Even in this situation also David went to the land of Philistines. He returned back with victory, but he was not தேவ dead. பிள்ளை, அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளைக்கு இப்படித்தான் இரண்டாவது சோதனை வருகிறது. To the anointed child of God, this is how the second temptation comes. உன்னை எப்படியாவது பெலிஸ்தீரின் தேசத்துக்கு கொண்டு போக பார்க்கிறான். Somehow he tried to take you to the land of Philistines. நன்றாக கவனிக்கிறீர்களா? Are you listening carefully? நன்றாக ஒரு சூழ்ச்சி பண்ணுகிறார். And he is making a crafty counsel. நீ போ, நீ எனக்கு மருமகனாய் மாறப் போகிறாய். You go there and you are becoming my son-in-law. பெலிஸ்தீரின் தேசத்துக்கு நீ போ. Go to the land of Philistines. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவனுடைய சூழ்ச்சி தெரியாமல் அவன் போகிறான். Being unaware of his cunningness, he went there. எத்தனையோ தேவ பிள்ளைகளை பிசாசு இப்படித்தான் வஞ்சிக்கிறான். Likewise, devil is deceiving so many children of God. அங்கே பாவம் இருக்கும் என்று அறிந்தும் கூட அந்த வழியாக போகிறார்கள். Even knowing that there is sin behind, and they are going by that way. ஒரு புத்தியீனமான வாலிபன் அந்த ஸ்திரீ இருக்கும் இடத்தின் வழியாய் போனானாம். A foolish young man, he went to the way where that woman was. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அது அவன் கெட்டு போவதற்கு ஏதுவாக இருந்தது. And it was a situation for him to be defiled. எனவே சவுல் கொண்டு போடும்படி பெலிஸ்தியரை ஒரு முகாந்தரமாக மாற்றுகிறார். In order to smite David, and he is creating Philistines as a reason. ஒரு தேவ பிள்ளைக்கு பரிசுத்தத்துக்கு ஏற்ற ஒரு சோதனை இருக்கிறது. Unto a child of God there is a trial after holiness. எங்களோடு ஊழியத்துக்கு வந்த ஒரு சகோதரன் தன்னுடைய சாட்சி இப்படி சொல்லுகிறார். A brother who came to the ministry along with me, he shared his testimony. அவர் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போகிறார். He went to a visiting. திடீரென அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நபர் கதவை உள்ளே தாளிட்டு கொண்டார்கள். All of a sudden the person belonged to that home and he shut the ஏதோ door. தீமையான காரியங்கள் நடக்க போகிறது என்று அவர் உணர்ந்தார். And he felt some evil things is going to happen. அவர் எப்படியோ தப்பி சுவர் ஏறி வெளியே ஓடி வந்தார். Somehow he escaped and he leaped over the wall and he கர்த்தருக்கு came out. மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. என் கையல்ல பெலிஸ்தியரினால் நீ சாக வேண்டும். Let not mine hand, you should die in the hand of the Philistines. அதனால எப்படியாவது நீ கீழே விழ வேண்டும். So somehow you must fall down. எங்கேயாவது ஒரு ஸ்டேஜ் லெவல்ல நீ சிக்க வேண்டும். You have to be entangled in any stage. அதற்காக எந்த அளவுக்கு பிசாசு உன்னை கொண்டு போக முடியுமோ அவனை தள்ளி தள்ளி பெலிஸ்தியன் தேசத்துக்கு கொண்டு போறான். For that somehow the devil is trying to push you towards the land of Philistines. அதற்கான ஒரு இடத்துக்கு நேரா உன்னை கொண்டு போவார். For that he will direct you towards a way. அதற்காக ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி தருவார். He will create a situation for that. பெலிஸ்தியரின் தேசத்துக்கு உன்னை கொண்டு போவார். He will take you to the land of Philistines. ஏன்
Why? உன்னை சாகடிக்கணும், In order to destroy உன்னை you, கொல்ல to வேண்டும். kill you. ஏன் அந்த போராட்டம்? Why such struggling? உன்மேல் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. There is an anointing upon நீ you. விலையேற பெற்ற ஆள். You are a precious one. உன்னை உயிராய் விடக்கூடாது. And you should not leave you எனவே alive. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்களை நாம் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். So dear child of God, we have to fix these things in our mind. முதலாவது மனதை பாதிக்கக்கூடிய வழிகளை பார்க்கிறான். எப்படி உன்னுடைய மனதை குழப்புவது? First he tried to seek a way to spoil your mind. இரண்டாவது எப்படியாவது பெலிஸ்தீரின் தேசத்துக்கு அனுப்புகிறான். போ, அந்த வழியா கொஞ்சம் போய் பார். Somehow he is sending you to the land of Philistines. Go by that way. தேவையில்லாம யாராவது சிரிச்சிட்டு நிப்பாங்க அங்க. Unwantedly some people will be laughing கர்த்தருக்கு there. ஸ்தோத்திரம். தேவையில்லாத ஏதாவது ஒரு வார்த்தை வரும். Some unwanted words will come there. அங்கதான் பொத்துன்னு சிலர் விழுந்து போறாங்க. There only some people will fall down. வாழ்க்கை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். They spoil their life. ஒரு ஆசிரியரை நான் அறிவேன். I know a teacher. நல்லா கவனிங்கள். Listen carefully. அவருடைய செல்போன்ல ஒரு லேடிஸ் வாய்ஸ் வருது. In his mobile he heard a lady's voice. இந்த டீ கடையில நிக்கிறேன், நீ சீக்கிரம் வா. I am standing in this tea shop, come soon. இவருக்கு இது மாதிரி ஒரு வார்த்தை வருதே, நம்மளை யாருமே இப்படி கூட மாட்டாங்களே. நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஐயோ இது என்ன தெரியலையே, பிரச்சனையா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சைலண்டா இருந்துட்டார். In the beginning he hesitated lightly. I never heard such a voice. நல்ல மனுஷன், He was a good person, தீமை இல்லாத ஆள். a man without evil. இதே மாதிரி கால் இன்னொரு நாள் வருது. Another day the same call ஒரு came. லேடி பேசுறாங்க. A lady is speaking to நீ him. வர மாட்டியா, நான் அங்க தான் இருக்கிற, சீக்கிரம் வா. Won't you come? I am standing here, come soon. இரண்டாவது முறையும் அதை ஜெயிச்சிட்டார். Even at the second time he did overcome. சவுல் மூன்றாவது முறை அனுப்புறான். இப்போ Now the Saul is sending the third time. இவர் கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் திடீர்னு எழுந்து வெளியே போறார். And he was sitting in the meeting. All of a sudden he went outside. அதே போன் கால். That same phone இவர் போய் call. அந்த டீ கடையெல்லாம் சுத்தி சுத்தி பார்க்கறாரு, யாருமே கிடையாது. And he was seeking then and there in the tea shop. No one was there. அவர் வருகிறார். He returned back. நைட் 10 மணிக்கு போன் வரும். At night 10 p.m. he got a phone. வாழ்க்கையே குழம்பி கொண்டிருக்கு, என்ன செய்யறதுன்னே தெரியல. His life was trouble. He don't know what to do. ஒரு கட்டத்துக்கு பிற்பாடு எனக்கு தகவல் வந்தது. After a stage I got the news. பாஸ்டர், என் ஹஸ்பண்ட் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கிறாரு, அவரால ஒண்ணும் பண்ண முடியல, தயவு செய்து என்னன்னு விசாரிங்க. Pastor, my husband is wandering like this. I don't know what to do. Just inquire him. விஷயத்தை முடிக்கிறேன். Let me conclude the thing. இவருக்கு பகஞ்சனான ஒரு விசுவாசி இருந்தார். And there was a believer who is a hater unto him. அவர் தன்னுடைய வாய்ஸே லேடிஸ் வாய்ஸாய் மாத்துகிற ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள வராரு இவருக்குள்ள. And through the application of converting the male voice into the female voice, he is coming there. மனித ஆணின் சத்தத்தில் பேசினால் இவருக்கு போனா அது பெண் வாய்ஸ் மாதிரி இருக்கும். And if I speak in the male voice and he may get it like a female voice. கடைசில நாங்கள் அதை கண்டுபிடித்தோம். At last we identify that. அதற்கு பிற்பாடு தான் தெரியும் அங்குள்ள சில வாலிப பையன்களுக்கு அதே மாதிரி ஃபோன் கால். After that only we came to know even young boys also heard the call. ஒரு துஷ்ட மனுஷன் அதை செய்து கொண்டிருந்தான். An evil man was doing that. அவனை கண்டுபிடித்தோம். We identified him. அவனை கடிந்து கொண்டோம். We rebuked him. பேப்பர்ல எல்லாத்தையும் எழுதி வாங்கினோம். And we got a written statement from him. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God. இரண்டாவது சூழ்நிலையை பெலிஸ்தீரின் தேச வழியாக உன்னை கொண்டு போகிறார். The second situation, he take you to the land of Philistine. மூன்றாவதாக, Thirdly, 19ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே நாம் படித்தோம், தன் ஊழியக்காரர்கள் மூலம் 11ஆம் வசனத்தை படிங்கள். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி, அடுத்த வசனம், மீகாள் தாவீதை ஜன்னல் வழியா இறக்கிவிட்டால் அவன் தப்பி ஓடி போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to the Lord. இங்கே நம்ம என்ன படிக்கிறோம்? What do we read here? முதலாம் வசனத்திலே தன் ஊழியக்காரரை கொல்லும்படி அனுப்புகிறார். In the first verse, he sent his servants to kill David. 11ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது அங்கே மற்றொரு கூட்டத்தாரை அனுப்புகிறார். In the 11th verse, he sent another group to kill him. அவர்கள்தான் சேவகர்கள். They are the soldiers. சவுலின் நாட்களும் சவுலின் சேவகர்களும். The Saul's servants and the Saul's messengers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த சேவகர்கள் என்ன பண்ண போகிறார்கள்? What these soldiers will come and do? இந்த தாவீதை அப்படியே கொண்டு போக வேண்டும். They have to kill this David. இதிலிருந்து நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். From this let me tell you some things. பிசாசானவன் சில சேவகர்களை
அனுப்புகிறான். Satan is sending some messengers or soldiers இந்த தாவீதை கொண்டு போகும்படி. in order to take David. 12ஆம் வசனத்திலே படித்தோம், தாவீது ஜன்னல் வழியாக தப்பினானாம். In the 12th verse we read David escaped through a window. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த சேவகர்கள் யார்? who are these messengers? லூக்கா 12ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு சேவகனை குறித்து பேசுகிறார். In Luke chapter 12 verse 58, and Jesus spoke about a soldier. உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியிடத்திற்கு கொண்டு போகிற போது வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு, இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடுப்பான், சேவகன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான். நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்திலே ஒப்பு கொடுப்பான். And the judge and the soldier may deliver thee to the judge. சேவகன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான். And the judge will cast thee into the prison. No. Officer may cast thee into the prison. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. எனவே இங்கே சேவகனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it is said about the officer here? இவன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான். The one who cast you into the prison. இவன் கையில மாட்டினா அடுத்தது ஜெயில் தான். And if you caught in his hand, next you will be in the jail. இந்த ஜெயிலுக்குள்ள நீ என்ன செய்ய முடியும்? What you can do inside the jail? அதற்கு பிற்பாடு பெரிய உபத்திரவம் தான், உனக்கு கஷ்டம் தான். After that a great tribulation will be for you. இங்கே சவுல் சேவகர்களை அனுப்புகிறான், தாவீதை பிடித்து வாருங்கள். And here Saul sent messengers in order to take David. இதிலுடைய ஆவிக்குரிய கருத்து என்ன? And what is the spiritual meaning of உன்னை this? எப்படியாவது சிறைக்குள்ளே வைக்க வேண்டும். Somehow, and you have to be imprisoned. ஒரு கட்டுக்குள்ளே உன்னுடைய வாழ்க்கை வைக்க வேண்டும். Your life must be under a bond. உன்னை சிறை பிடிக்க வேண்டும். In order to captivate you. இதுதான் சாத்தானுடைய மகா பெரிய தந்திரம். This is the great cunningness of Satan. இந்த சேவகன் எப்போ வருவான் தெரியாது. When this soldier will come, we don't know. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, சவுல் உன்னை கொண்டு போடும்படி வகை தேடிக் கொண்டிருக்கிறான். O anointed child of God, Saul seeketh a chance to kill you. முதலாவது ஈட்டியை எறிந்து பார்க்கிறான். First he cast out javelin. இரண்டாவது பெலிஸ்தரின் வழியாய் உன்னை கொண்டு போகிறான். And secondly he take you to the land of மூன்றாவது Philistines. இப்பொழுது சேவகர்களை அனுப்புகிறான். Now thirdly he sent messengers. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. யார் இந்த சேவகர்கள்? ஒரு military man தான். These are the soldiers. Soldiers ன்னு சொல்லுங்க, அவங்க தான் சேவகர்கள். They are the soldiers. கர்த்தருக்கு மகிமை Glory be to the Lord. அவர்கள் வந்து உன்னை பிடிச்சி கையை காலை கட்டிடுவார்கள். They will come and bind you with your legs and hands. அதுக்கு பிற்பாடு உன்னை ஜெயில்ல போடுவார்கள். After that they will imprison you. பாருங்கள், எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் சின்ன சின்ன காரியங்களுக்காக கட்டுண்டிருக்கிறாங்க, அடிமைகளா இருக்கிறார். So many children of God, they are under bondage for small things. சேவகர்களுடைய கையில மாட்டி இருக்கிறார். They are entangled in the hand of soldiers. பொய்யிலிருந்து வெளியே வர முடியாது. Unable to come out of lie. பொய் பேசுவார்கள். They will speak lies. கெட்ட வார்த்தை பேசுவார்கள். They will speak foul words. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்போ ரொம்ப மாடர்ன் வேர்ல்ட்ல இந்த சேவகர்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறார்கள். Now the soldiers are very different in this modern world. அது இன்டர்நெட் பார்க்கிறது, Watching internet. அதெல்லாம் ஒரு சேவகர்கள் தான். They are the soldiers. இந்த சேவகர் கையில நீ மாட்டினால், If you are entangled in the hand of the soldier, செல்போன் கூட ஒரு சேவகன் தான். even the cell phone is a soldier. Soldier. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சவுல் யார் அனுப்புகிறான்? And whom the Saul sent. சோல்ஜர் அனுப்புறான், போ. And he sent the soldiers go. டேவிட மாத்திர பிடிச்சு தாவீதை பிடிச்சு கொண்டு வா. Capture David alone and bring him. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். And he was the anointed one. அந்த சோல்ஜர் உன்னை தேடி வருவான். That soldier will come seeking you. எப்போவாவது ஒரு முறை உன்னுடைய கையில அதை கொடுத்து எதையா பார்க்க வைப்பான். At any chance they will try to give you that in your hand and they will make you to see that. சோல்ஜர் கையில மாட்டினால் அடுத்து ஜெயில் தான். If you are entangled in the hand of soldier, next you will be imprisoned. வெளியரங்கமாக நீ ஒருவேளை இருக்கலாம், வெளியரங்கமாக இல்லாத இருக்கலாம். Outwardly it may appear that you have nothing. ஆனால் உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை நீ பார்ப்பாய் என்றால், But if you look at your secret life, எத்தனை சோல்ஜர் கையில நல்ல ஆத்துமாக்கள் மாட்டிக்கொண்டு ஜெயிலுக்குள் இருக்கிறது போல இருக்கிறார்கள். how many souls are entangled in the hand of soldiers and they are like in the jail. வெளியே வர முடியவில்லை. They are unable to come out. பொல்லாத காட்சிகளை பார்க்கபடி தங்களை இடம் கொடுத்திருக்கிறார்கள். They had given room to see evil things. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of ஒரு God, தேவ
ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்லுகிறார். A man of God says like this. எண்ணி முடியாத திரளான ஜாதி என் ஜனத்தின் மேல் வரும் என்று சொல்லுகிறார் வசனம். Innumerable generations will come upon my people. எண்ணி முடியாத ஒரு திரளான ஜாதி வருமாம். Innumerable Gentiles or heathen may come upon my people. இந்த கடைசி காலத்துல எண்ணி முடியாத திரளான ஜாதி அது. What is the innumerable nations in these last days? அவர் என்ன சொல்றாருன்னா அத ஸ்மார்ட் போன் சொல்றார். What he says, that is a smartphone. ஹalleluya. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். It will be hard. எண்ணி முடியாத ஜாதி திரளான ஜாதி அத ஸ்மார்ட் போன். Innumerable nation, multiple nations, that is a smartphone. திரளா வருது, திரளா வந்துட்டே இருக்குது. It is come in a multitude. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. என்னெல்லாம் ஒவ்வொரு போன் கம்பெனிக்காரங்க இலவசமாய் கொடுக்கிறார்களா? And every phone company, they are giving it freely. ஜனங்க பிள்ளைகளும் கூட இலவசமா சினிமாக்களை டவுன்லோட் பண்ணி பார்க்கறாங்க. Even the children can watch the movie freely. ஃப்ரீயா ஒரு நாளைக்கு 2 GB என்ன சொல்றாங்க எனக்கு தெரியல. 2 சினிமா அதை டவுன்லோட் பண்ணலாமா? Per day they are giving 2 GB and they can download 2 movies a day. சமீபத்துல ஒரு ஆய்வு இப்படி சொல்லுகிறது. And recently ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அதுக்கு? A research says like this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to the Lord. நம்ம பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்களுடைய செல்போன்ல 2-3 சினிமா எப்பவுமே இருக்குமா? In many of the children's mobile there will be 2 to 3 movies always. இப்ப ரீசன்ட்டா வந்த சினிமா கூட அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்கறாங்கன்னு சொல்றாங்க. Even they have downloaded the recent movies which have come. அதான் சேவகன். That is a soldier. போய் பாரு அவங்கள. அங்க ஒரு டேவிட் உட்கார்ந்து இருக்கிறார். And go, there is a David sitting. அந்த வீட்டுக்குள்ள ஒரு தாவீது. There is a David in that home. அந்த வீட்டுக்குள்ள ஒரு தாவீது. There is a David in this house. நான் எவ்வளவு ஈட்டியெல்லாம் அடிச்சு பார்த்த முடியல. And I have thrown the javelin but I am unable. பெலிஸ்தீன் தேசத்து வழியில கொண்டு போனாலும் அவன் தப்பி வந்துட்டான். Even I tried to take him to the land of Philistines, he escaped. இப்போ சேவகர்களே நீங்க போங்க. You go soldiers. போயிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க. Go and arrest him and bring him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. செல்போன் உன்னை அரெஸ்ட் பண்ணி விட்டது. The mobile has arrested you. பொல்லாத அப்ளிகேஷன்ஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணி விட்டது. Evil applications have arrested you. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அருமையான தேவ பிள்ளைகளே, beloved children of God, இதற்கு ஒரே நம்பிக்கை ஜன்னலின் வழியாய் தப்புவதுதான். only one hope, that you have to escape through the window. ஜன்னல் என்று சொல்லுகிறது நம்பிக்கை. The windows denotes the hope. ஜன்னலிலே அவன் தப்பிக்கொண்டான். And he escaped through the window. இந்த கடைசி காலத்தில் சேவகர்கள் வருவார்கள். In this last day soldiers will come. அது நீ ஊழியக்காரனாயிரு ஊழியக்காரியாரு யாராயிரு. You may be the servant of God, you may be the believer, whoever உன்னை may be. ஏதாவது ஒரு விதத்துல அரெஸ்ட் பண்ணலாமா? In any way can you be arrested? உன்னை கொஞ்சம் விடுதலையோட இருக்கிறாய். You are with a உன்னை deliverance. எப்படி ஜெயிலுக்குள்ள போடுறது? How to imprison you? அட்லீஸ்ட் ஒரு வியாதியாவது உனக்குள்ள கொண்டு வந்துடணும். At least he tried to bring a sickness in you. ஏதாவது ஒரு பிரச்சனை உனக்குள்ள கொண்டு வர வேண்டும். To bring some problem in you. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, சர்வ வல்லவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனமே, beloved people of God, anointed with the Almighty, சத்துருவானவன் சேவகர்களை அனுப்புகிறான். Satan sends the soldiers. நீ போய் அவனை சிறைப்பிடித்து கொண்டு வா. You go and bring him. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, O children of God who have come to this worship, நீங்கள் ஏதாவது சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறீர்களோ? are you captivated in anything? அந்த பொல்லாத வல்லமை உன்னை கட்டி வைத்து விட்டதோ? Is the evil power have binded you? ஏதோ ஒரு பாவத்திற்கு இச்சைக்கு நீ இடம் கொடுத்து விட்டாயோ? Have you gave room for any kind of sin or lust? அப்படி என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு ஜன்னலை காட்டுகிறார். If it is so, the Lord is showing a window to you. சேவகர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். The soldiers are coming. தாவீதே ஜன்னல் வழியாய் வெளியே போ. Oh David, go out through this window. உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். Let there be a hope unto you. இது கடைசி காலம். These are the last days. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. கம்ப்யூட்டருக்கு இப்போள்ள கம்ப்யூட்டருக்கு இன்னும் அட்வான்ஸா இன்னொரு கம்ப்யூட்டர் வந்திருக்கா. The present computer, even some advanced computer have come. அதெல்லாம் நம்முடைய ஏன் ஸ்டாண்டர்டுக்கு அதை கிரகிச்சு கொள்ளவே முடியல. To my standard, I am unable to comprehend that. ஐடி ஃபீல்ட்ல ஒரு பையன் வர்க் பண்றவன் வந்து இடத்துல சொல்றான். A boy who is working in an IT field come and said to me, பாஸ்டர் நாங்க ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் வச்சிருக்கோம். Pastor, we have an instrument. எங்களுக்கெல்லாம் அந்த டிஸ்ப்ளே அந்த என்ன சொல்லுது மானிட்டரே வேண்டாம். We don't need any monitor or display. கம்ப்யூட்டருக்கு எங்களுக்கு மானிட்டர் தேவையில்லை. We don't want the monitor. நல்லா கவனிங்க. Listen carefully. இந்த செவுத்து பக்கம் போய் நின்னு நான் டச் பண்ண இந்த செவரே எனக்கு மானிட்டரா மாறிடும்னு சொல்றான். And if I go and touch the wall, even this wall will become my monitor. இந்த செவரே எனக்கு டிஸ்ப்ளேயா மாறிடும். Even this wall will become my display.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the இனி Lord. என்னெல்லாம் வரப்போகுதோ தெரியாது. I don't know what else are going to come. சேவகர்கள் அனுப்புகிறான். Soldiers are being sent. எப்படி தப்புவாயோ உன்னுடைய விஷயம். How will you escape? That is your thing. எத்தனை பேர் உங்களுடைய செல்போன்ல சினிமாக்களை வச்சிருக்கீங்களோ கர்த்தருக்கு வெளிச்சம். How many of you are having movie in your cell phone? That is up to the Lord. என்னெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ உன்னதமானவருக்கு தெரியும். What else you have downloaded? The Most High will know that. எத்தனை பேரை வந்து இந்த சேவகர்கள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களோ தெரியாது. I don't know how many people are being arrested by these soldiers. ஒரு நம்பிக்கை உங்களுக்கு சொல்லுகிறேன். But one hope, let me tell you. ஜன்னலின் வழியாய் தப்புங்கள். Escape through the window. ஒரு வழி இருக்கிறது. There is a way. கண்ணீர் விடுங்கள். கண்ணீர் விடுங்க தேவ சமூகத்துல. Shed tears in the presence of God. ஆண்டவர் தப்புன்னு சொன்னா ஒத்துக்கொள்ளுங்கள். And if the Lord say it is a wrong, accept. இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேள்வி கேட்காத. Don't question what is wrong in இப்படி this. கேள்வி கேட்டு தான் நரகம் நிரம்பிக்கிட்டு இருக்கு. Because of questioning, the hell is being filled. என்ன தப்புன்னு கேட்டு போய் அங்க விழுறாங்க. By keep on asking what's wrong in this and what's wrong in this, they are going. கேள்விக்கு பதில் சொல்ல எங்களால் முடியாது. We can't answer your questions. ஆனால் கடைசி காலமாயிருக்கு. We have come to the last days. எவர்களை கொல்லலாம் என்று அவன் வகை தேடுகிறான். And he is seeking a chance that whom he may devour. நான்காவது. Fourthly, 24ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 24th chapter first 2 verses. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கன்மலையின் மேல் தேட போனான். இப்போ கடைசி தாக்குதல் நானே வரேன் அவனை தேடி நானே போறேன்ட்டு வருகிறார். And you go the last attack and let me come to seek him. எல்லாரையும் கூப்பிட்டு 3000 பேரை கூப்பிட்டு கொண்டு போகிறான். And he went along with 3000 men. வரையாடுகள் உள்ள கன்மலையாம். And this is the mountain of the wild goats. இந்த ஆடுகள் வந்து உயர்ந்த இடத்துல தான் இருக்கும். These wild goats will be in the high places. So தாவீது இப்போ உயரமான இடத்துல வந்திருக்கிறான். Now David has come to the high place. அங்க வந்தான் கூட சவுல் நேரடியாக வருகிறார். Even there also Saul himself come directly. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த சூழ்நிலையில் தான் அவன் ஒரு சங்கீதத்தை எழுதுகிறான். in this situation he wrote a psalm. இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். We have to keep this in our mind. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, சாத்தான் நேரடியாக வருகிறார். the Satan comes directly. சில சந்தர்ப்பங்களிலே ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம எதிர்க்க வேண்டி வரும். At some occasions we have to face him face to face. வீணான எண்ணங்கள் இருக்காது. No evil thoughts will be there. பெலிஸ்தீன் வழியா போக வேண்டியது இருக்காது. No need to go through the land of Philistines. சேவகர்கள் கூட வர மாட்டான். Even soldiers won't come. ஏன்னா உன்னை வந்து சேவகர்கள் அனுப்புனா கூட நீ தப்பிக்கொள்வாய். Because if he sends soldiers you may escape. நானே நேரடியாக வருகிறேன். Let me come directly. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. such occasions will come in our life. இதுதான் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் சம்பவித்தது. This is what happened to Lord Jesus Christ also. அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற நாட்களிலே, In the days of the beginning days of his ministry, 40 நாள் உபவாசம் இருக்கிற நாட்களாக இருந்தது. it was a 40 days fasting unto him. பிசாசு நேரடியாக பேச வந்திருக்கிறான். And the devil had come to speak directly. சில சந்தர்ப்பங்களில் சில தீய வல்லமைகளோடு நேரடியாக போராட வேண்டி வரும். At some occasions we have to directly resist some evil power. அப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து வேதத்தின் வசனங்களை எடுத்து சாத்தானை ஜெயித்தார். Then and all Jesus took the word of God and he overcome the devil. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. நேரடியாக உள்ள தாக்குதல்கள், Directly the attacks will come. பிசாசு நேரடியாய் வருவான். Satan will come directly. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல்கள் வரும் பொழுது when such attacks comes, நம்மை பாதுகாக்கிறது அவருடைய வசனங்கள் மாத்திரமே. his words alone will keep us. உன்னை குறித்ததான வாக்குத்தத்தங்களை நீ மனனம் செய்துகள். And you have to bring in your mind the promises concerning you. வேத வசனங்களை வைத்து பிசாசுகளை எதிர்ப்பாயாக. By the word of God you resist the devil. இப்படி பல விதங்களிலே இந்த கடைசி நாட்களில் அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் சத்துரு போராடுகிறார். Likewise in many ways Satan is striving against the anointed children of God. இப்போது இரண்டாவது விஷயத்துக்கு கடந்து போகலாம். Now let us move to the second thing. எப்படி தப்புவது? How to escape. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. நீ எச்சரிக்கையா இருந்து தப்பிக்கொள். Take heed to thyself and மறைவான இடத்துக்கு போ. And go to the hiding place. இதிலிருந்து நாம் சில காரியங்களை படிக்க போகிறோம். From this we are going to meditate certain things. 19ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை படியுங்கள். 19th chapter 18th verse. 19ஆம் அதிகாரம் 18 19 ஆகிய இரண்டு வசனங்கள்.
தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கியிருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. இவன் தப்பி ஒளிந்து கொண்ட ஒரு இடத்தை இந்த வசனத்திலே பார்க்கிறோம். In this verse we saw one place where he hided himself. அது எந்த இடமா இருக்கிறது? And what place is what that? தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்திற்கு போனான். David fled and escaped and came to Saul to Ramah. அதற்கு பிற்பாடு அவர்கள் நாயோதியில் தங்கியிருந்தார்கள். After that they dwelt in Naioth. இங்க மூன்று வார்த்தைகளை படிக்கிறோம். 3 words we could read here. ஒன்று ராமா. First one Ramah. ராமா என்றால் உயர்ந்த இடம். Ramah means the high place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to the Lord. எனவேதான் பிரியமானவர்களே நம்மை ஒரு உயர்ந்த இடத்தில் தான் வைத்திருக்கிறார் கர்த்தர். That's why the Lord had kept us in a high position. உயர்ந்த இடத்திலே தேவன் வைத்திருக்கிறார். The Lord has kept us in a high position. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தில் In Ephesians chapter 2 verse 7 உன்னதங்களிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். the Lord had kept us in high positions. இதை நாம் எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? How do we understand this? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது When you read Hebrews 12th chapter 22ஆம் வசனத்தில் நீங்கள் சீயோன் மலையிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லுகிறார். in the 22nd verse, and you have come to the Mount Zion. நாம் வந்திருக்கிற உயர்ந்த இடம் அந்த சீயோன் எதை காண்பிக்கிறது? The highest place, the Zion, what does it denotes? வெளிப்படுத்தல் 12:1 சபையானது வானத்தில் உன்னதத்தில் இருக்கிறது. In Revelations 12:1 the church is in the high places of heaven. எங்கே எப்பொழுது நாம் உன்னத இடத்திற்கு வந்தோம்? When we have come to this high position. ஏசாயா 2:2 படிக்கும் பொழுது சபையானது மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறதாக படிக்கிறோம். In Isaiah 2:2 we read the church is exalted above the mountains. அந்த உன்னதம் அந்த வானம் மலைகளுக்கு மேலாய் இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? What is the meaning of the word the high above the mountains, the high position and the heavens? பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தான் அது காண்பிக்கிறது. That denotes the life of the anointed children of God. நாம் தப்பி ஓட வேண்டிய ஒரே இடம்தான் அந்த ராமா. The one place that we have to escape is that Ramah. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the அந்த Lord. உன்னதமான இடத்திற்கு நாம் போக வேண்டும். We have to go to that high place. அதற்கு தான் கர்த்தர் நமக்கு கழுகுகளை போல சட்டைகளை கொடுக்கிறார். For that only the Lord gives us the wings like an eagle. ஜெபமும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் கொடுக்கிறார். He gives us a prayer, praising. பறந்து பறந்து உன்னதமான இடத்துக்கு போக வேண்டும். Flying and flying we have to reach the highest place. அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். We have to keep the anointed life. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அருமையான தேவ பிள்ளையே, Beloved child of God. தப்பி ஒளிந்து கொள்ளுகிற ஒரு இடம்தான் தேவ சமூகம். The place where you have to flee and escape is the presence of God. தாவீது அந்த ராமாவுக்கு தப்பி ஓடினான். David fled to Ramah. இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் இருக்கிறது. This world is in wicked. எப்படி நாம் தப்பிக்கொள்ள முடியும்? How we can escape? இரண்டாவதாக நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்? Secondly, what do we read இந்த here? ராமாவில் சாமுவேலை பார்க்கிறோம். We could see Samuel in this Ramah. இந்த சாமுவேல் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்துக்கு நிழலாக இருக்கிறது. This Samuel is a shadow of the fellowship of the saints. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க 12-13 ஆகிய வசனங்களை படித்தால் Colossians chapter 1 verse 12 and 13 when you read. படிங்கள். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இங்கே பரிசுத்தவானுடைய சுதந்திரம் அல்லது ஐக்கியம் என்று படிக்கிறோம். Here we read about the inheritance of the saints or the fellowship of the saints. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களோடு கர்த்தர் நம்மை சேர்த்தார். The Lord had united us with the saints who are in the light. அதுதான் ராமாவில் இருக்கிற சாமுவேல். That is the Samuel in Ramah. கர்த்தருடைய சபையில் இருக்கிறதான கர்த்தருடைய நடத்திப்புக்காரர்கள். The leaders who are in the church of God. ஒளியிலுள்ள பரிசுத்தவானுடைய ஐக்கியம். The fellowship of the saints in light. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. நீ தப்பும்படியாய் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நமக்கு வைத்திருக்கிறார். For you to escape, the Lord had kept such a place. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, உங்களுடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். you renew your hope. சவுல் உங்களை கொல்ல வகை தேடுகிறான். Saul is seeking a chance to இது destroy you. கடைசி காலம். These are the last days. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களை அழிக்கும்படியாய், The anointed children of God, for them to be destroyed. அவருடைய நம்பிக்கையை எடுத்து போடும்படியாய், To take away their hope. அந்த ஸ்தானத்தை விட்டு அவளை மாற்றும்படியாய், To change them from that position. பிசாசானவன் பயங்கரமாய் போராடி கொண்டிருக்கிறார். Satan is struggling a lot. நீயோ ராமாவுக்கு போ. But you go unto
Rama. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்துக்கு ஓடி வா. Whenever you get time, come running to the presence of God. பரிசுத்தாவினால் நிறைந்து உன்னுடைய ஜீவியத்தை காத்துக்கொள். Keep your life being filled in the Holy Ghost. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை நீ பாதுகாத்துக்கொள். Preserve your fellowship with the saints. இவர்கள் ரெண்டு பேரும் இப்போது நாயோதிலே தங்கியிருந்தார்கள். These two now they dwelt in Nayoth. நாயோதி என்றால் அது ஒரு வாசஸ்தலம். Nayoth is a habitation. யார் தங்கியிருக்கிற இடம்? And who will dwell there? ஒரு வேதாகமம் இப்படி சொல்லுகிறது. A Bible says like this. நன்றாக கவனியுங்கள். Listen carefully. He and Samuel went and dwelt in the house of doctrine. அதாவது சாமுவேலும் தாவீதும் உபதேசத்தின் வீட்டுக்குள் போய் தங்கியிருந்தார்கள் என்று நாயோதி என்ற வார்த்தைக்கு விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. So the meaning of Nayoth means Samuel and David went and dwelt in the house of doctrine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to the Lord. இன்னொரு அர்த்தத்துல இந்த நாயோதின்னு சொல்லுகிறது தீர்க்கதரிசிகளுடைய ஸ்கூல் இருந்த இடமாம். In another meaning, this Nayoth is the place where the schools of the prophets was there. இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? What do we understand from this? சாமுவேலும் சவுலும் போய் நாயோதிலே தங்கியிருந்தார்கள். Samuel and Saul, they dwelt in Nayoth. அதுதான் உபதேசத்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. That is the shadow of the doctrine. அதுதான் உபதேசத்தின் வீடு. That is the house of doctrine. உபதேசத்துக்குள் இருப்பது Being in the doctrine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த சாமுவேல் உன்னை அழைத்து கொண்டு போகிறார். This Samuel is taking you உபதேசத்துக்கு நேராக towards the doctrine. இனி வருகிற காலங்களிலே நீ தப்ப வேண்டுமானால் உபதேசத்தை படித்து தியானிக்க வேண்டும். If you want to escape in the days to come, you have to read and meditate the doctrine. இதுதான் பரிசுத்தவான்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். This is what the saints have taught us. உபதேசத்தின் வழியாக உன்னுடைய போராட்டத்தை நீ பார். And you look, you are struggling in the way of doctrine. இன்னைக்கு சாமுவேல் உன்னை நாயோதிக்கு கொண்டு போகிறார். Today Samuel takes you to the Nayoth. அதுதான் தப்பிக்கொள்ளுகிற இடம். That is the place of your refuge. உபதேசத்தை நீ என்ன சொல்லுகிறது பார். கர்த்தர் உனக்கு என்ன உபதேசித்திருக்கிறார். And see what the doctrine says or what the Lord had taught unto you. இந்த கடைசி நாட்களிலே உபதேசத்துக்கு अनेகர் முக்கியத்துவம் தர மாட்டார்கள். In these last days many people won't give importance to the doctrine. நேற்றுக்கு ஒரு இடத்திலே கடந்த வெள்ளி சனி 2 நாட்கள் ஒரு கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். In the past Friday and Saturday I was preaching in a convention. ரோமன் கத்தோலிக்கர்கள் அதிகமாக இருக்கிற ஒவ்வொரு என்ற ஒரு இடம். And it was a place where the many Roman Catholic people were be there. அங்க என்ன சொல்லுகிறார்கள் என்றால், what they used to say there, நிறைய ஆர்சிக்காரர் வருவாங்க, டாக்டரின் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. Many RC people would be coming and you have to give the doctrine to them. அவங்களுக்கு உபதேசத்தை போதிக்க வேண்டும். And we have to teach the doctrine to them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நிறைய ரோமன் கத்தோலிக்கர்கள் வந்தார்கள். Many Roman Catholic people have come. பிரியமானவர்களே, அவங்களும் கூட டாக்டரினை எதிர்பார்க்கிறார்கள். Even they are also expecting doctrine. கர்த்தர் நம்மை நாயோதிக்கு கொண்டு போகிறார். The Lord take us to the Nayoth. உபதேசம் இருக்கிற இடத்திற்கு கொண்டு போகிறார். He take us to the place of doctrine. நீ தப்பி ராமாவுக்கு ஓடினாய். If you flee and escape to Rama, ராமாவிலே ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். we see a prophet in the Rama. கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார். The Lord had kept good saints who give us counsel. இந்த பரிசுத்தவான்கள் நம்மை அழைத்து கொண்டு நாயோதிக்கு போகிறார்கள். These saints take us to Nayoth. அங்கே உபதேசத்துக்குள்ளே நம்மை வழி நடத்துகிறார்கள். There they lead us towards the doctrine. உபதேசத்தை தியானிக்க வேண்டும். We have to meditate the doctrine. உபதேசத்தை படிக்க வேண்டும். We have to read the doctrine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்பொழுது மாத்திரம்தான் அது உனக்கு மறைவிடமாய் இருக்கும். Then only it will be a hiding place unto you. உபதேசத்தை தியானித்து பார். You meditate the doctrine. மனதுக்குள்ள என்ன சொல்லுகிறது என்று பார். See what it say unto your mind. நீ தியானிக்க 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 தான் உனக்கு பலன் உண்டாகும். When you keep on meditating that you will be strengthened. பாருங்க, இந்த மாடுகள் எல்லாம் மாடுகள் என்ன செய்யும்? What all these goats or cattle will do? காலையில 6 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே மேய போனால் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ரிட்டர்ன் வந்தா அது நல்லா சாப்பிட்டுட்டுமே அப்படி தெம்பா நடந்து வராது. If it went to the pasture for 6 AM and when it returned at 6 PM, it won't come being strengthened. ரிட்டர்ன் வரும்போது கூட கொஞ்சம் புல்லு இருக்கா சாப்பிடலாமா தான் வரும். At the time of return it will be seeking some grass. நல்லா சாப்பிட்டுட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து உட்பாடு. After coming to the home, அது பாட்டுக்கு அசை போட்டுக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா? and it will be grudging or graining. அதோட சிஸ்டம் அப்படி. Its system is like அந்த that. இரைப்பையிலிருந்து அப்படியே வெளியே வரும். And out of the அது பாட்டுக்கு அப்படியே அசை போட்டுட்டே இருக்கும். It will be grudging like that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனவே தான் அது பரிசுத்தமானதுன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. விரிகுளம்புள்ளதும் அசை போடுகிறது நீ பிடிக்கலாம் சாப்பிடலாம்னு சொல்றார். That's why the Lord says you can eat the one which is of 2 cloven feet.
சிலதுக்கு அசை போடுவதே கிடையாது, டைரக்ட் கனெக்ஷன் தான். ஒன்ஸ் போச்சுனா போகுதுதான். Some people they won't grain and they will directly கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. அசை போடுங்கள், And you grain, அந்த நாயோதியில் போய் தங்குங்கள். abide in Nayoth. இன்னைக்கு மார்னிங் சர்வீஸ் வந்தாச்சு. We have come to the morning service. நைட் எல்லாம் தூங்குறதுக்கு முன்னாடி சின்ன ஜெபம் வையுங்கள். And conduct a prayer before you go to sleep in the night. பிள்ளைகளை கேளுங்க, உனக்கு என்ன இன்னைக்கு ஆண்டவர் பேசினார். You ask these children what the Lord had spoken to you. உனக்கு நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. And you say a point. அது அப்படியே அசை போடுங்கள். And you have to grain that. அதான் நாயோதியில் போய் தங்குவது. And that is what abiding in Nayoth. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God. இதுதான் நாம் தப்பிக்கொள்ளி ஓடி ஒளிகிறதான இடம். This is a place where we have to run and flee and escape. தேவ சமூகம், The presence of God. பரிசுத்தவானுடைய தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஐக்கியம். The fellowship of the saints personally. மூன்றாவது அங்க இருக்கிறதான உபதேசம். Thirdly, the doctrine which was there. இரண்டாவது 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 22nd chapter verse 1. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். இங்கே அவன் தப்பி ஓடி ஒளிந்த மற்றொரு இடத்தை பார்க்கிறோம். Here we could see another place where he fled and escaped. இதுதான் அதுல்லாம் என்ற ஒரு கெபி. And this is the cave of Adullam. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அதுல்லாம் என்ற கெபிக்கு போனான். He escaped to the Adullam cave. இந்த அதுல்லாம் என்ற வார்த்தைக்கு justice of the people அல்லது ஜனங்களின் நீதி. The meaning of Adullam is the justice of the people. ஜனங்களின் நீதி, நீதி என்ற வார்த்தை. The word justice, the justice of the people. முதலாம் கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அந்த ஜனங்களின் நீதி என்ன என்பதை அங்கு நாம் பார்க்கிறோம். In 1 Corinthians chapter 1 verse 31 we see the righteousness of the people. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவர்தான் கிறிஸ்துவே நம்முடைய நீதி. Christ is our righteousness. எல்லா ஜனங்களுக்கு நீதி இயேசு. And the Christ is righteousness unto all people. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. ஒரு தேவ பிள்ளை தன்னை மறைத்துக் கொள்ளும்படிக்கு கிறிஸ்து என்ற நீதிக்குள் போய் அவன் ஒளித்துக் கொள்ள வேண்டும். A child of God, in order to hide himself, he should hide inside the Christ which is righteousness. நீதியோ மரணத்திற்கு தப்பிவிக்குமாம். The righteousness will deliver from the death. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Proverbs chapter 10 verse 2. அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். 11:4. கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். 6ஆம் வசனம். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the ஒரு Lord. தேவ பிள்ளை இந்த நீதியினால் பாதுகாக்கப்படுகிறான். A child of God is preserved by this righteousness. கிறிஸ்துதான் அந்த தேவ நீதி. Christ is the righteousness of God. ஒரு தேவ பிள்ளை எப்படி போய் இதிலே பாதுகாக்க முடியும்? How a child of God can be preserved in this? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதி என்று சொல்லுகிற இந்த இடத்தில் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவதுதான். Beloved children of God, before the word righteousness, making us worthy before the Lord. மறுபடியும் சொல்லுகிறேன், I repeat, கர்த்தருக்கு முன்பாக நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறோமே அல்லது நாம் நிறுத்தப்படுகிறோமே, அதன் பெயர்தான் நீதி. We present ourselves before the Lord, or we being presented and before the Lord, that is called righteousness. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning of நமக்கு that? விரோதமாக எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. So many accusations are against us. எத்தனையோ சத்துருவை எழும்புகிறான். So many enemies do நீ arise. செய்த தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டுகிறான். They are telling all our mistakes. அன்னைக்கு நீ அப்படி பேசினியாமே, On that day you have spoken like அன்னைக்கு இந்த that. தப்பு நீ பண்ணியிருக்கிறியே, On that day you have committed that sin. சகோதரர்கள் மேல் குற்றச்சாட்டுகிறான். He is accusing the brethren. இதெல்லாம் உண்மைதான். All these are true. ஆனால் இந்த அவ்வளம் கெபிக்குள் நீ வர வேண்டும். But you have to come to the cave Adullam. தேவனுடைய நீதிக்குள் வர வேண்டும். You have to come to the righteousness of the God. தேவனுடைய நீதிக்குள் வருதல் என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of the righteousness of God? பாவம் அறியாத அவர் எனக்காக பாவமானார். He who knoweth not sin, he became the sin for me. எனக்காக என் இயேசு மரித்தார். For me, Jesus died. ஒரு தேவ பிள்ளை இந்த குகைக்குள் போய் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். The child of God should preserve him inside this cave. இல்லை என்றால் பிசாசு உன்னை ஏமாற்றி போடுவான். If so, devil will cheat you or deceive இயேசு you. எனக்காக மரித்தார். Jesus died for me. பாவியாக எனக்காக அவர் மரித்தார். He died for me who I am a sinner. மெய்யாகவே என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தார். And he bore my sicknesses and he carried my sins. எனக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. The chastisement of my peace had come upon him. இந்த விசுவாச அறிக்கைதான் உன்னை பாதுகாக்கும். This confession of faith alone will preserve
serve you. அதுதான் அதுல்லாம் என்ற ஒரு கெவி. That is the cave Adullam. நாம் எல்லாரும் கிறிஸ்து என்ற நீதிக்குள்ள போய்விட வேண்டும். We all should go inside the righteousness of Christ. கிறிஸ்துவை மீறி அவன் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. Against Christ he can't do anything to us. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இந்த இடத்தில் தான் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். In this place the Lord preserves us. இந்த சத்தியத்தை நீ படிக்கவில்லை என்றால், if you won't learn this truth, பிசாசு அடிக்கடி உன்னை கீழே தள்ளுவான். often devil will push you down. என்னைக்கோ மன்னிச்ச பாவத்தை கிளறி கொண்டு வருவான். And he will bring you the sin which is being forgiven for you. ஏனென்றால் இந்த குகைக்குள்ள நீ இன்னும் வரல. Because you have not come to the cave yet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to the Lord. பிசாசு இந்த இடத்தில் தான் தந்திரமாய் கிரியை செய்வான். In this place devil will work cunningly. மறைத்து மன்னித்து பட்ட பாவங்களை எல்லாம் உன்னை கிளறி விட்டுக்கொண்டே இருப்பான். And he will bring out all the sins which are being forgiven for you. Pastor Selvamani இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். Pastor Selvamani says an example to this. இந்த சில இந்த காகங்கள் குருவிகள் எல்லாம் புல் மேய்ந்து கொண்டிருக்கிற மாடுகள் மேல போய் உட்கார்ந்து குத்திக்கிட்டே இருக்குமா. Some crows or sparrows will be pricking the cows which are under its pasture. அதுக்கு ஒரு புண்ணு இருக்குன்னு வெச்சீங்க முதுகு மேல. If it is having a small wound, இந்த காக நேரா அங்க தான் போய் உட்காரும். this crow will go straightly there. அதுக்கு வேதனை இருக்குமே அதுக்கு தெரியாது. And it doesn't know whether it will be paining. இருக்கும். It will keep on pricking. பிசாசு அப்படிதான் செய்றான். Devil will do like this. என்னைக்கோ வாழ்க்கையில தவறு இருந்திருக்கும். On some other day you would have done this. கண்ணீர் விட்டு இருப்பாய். You would have shed tears. மனஸ்தாபப்பட்டிருப்பாய். You would have been repentant. கர்த்தர் கூட மன்னிச்சிட்டு இருப்பார். The Lord would have forgiven that. ஆனா அப்ப என்ன செய்றான்? But now what he is doing? பிசாசு அங்க தான் குத்துறான். The devil is pricking there. அப்பதான் சந்தேகம் உண்டாகுது. Then only you will get it ஆண்டவர் down. என்ன மன்னிச்சிட்டாரா இல்லையா? Whether the Lord had forgiven me or not. காரியங்கள் கிளியர் ஆச்சா இல்லையா? Whether my things are clear. ஆண்டவர் மன்னிச்சா கூட நம்ம என்ன செய்யறோம்னா பிசாசு கிளறி விட்டபடியான அடுத்த கூட்டத்துக்கு வந்து ஆண்டவரே என்ன மன்னின்னு கத்திட்டே இருக்கிறோம். Even if the Lord had forgiven you, as since the devil is bringing out your next meeting also you are asking அந்த forgiveness. குகைக்குள்ள போறது இல்ல. You are not going to the cave. அந்த அதுல்லாம் என்ற குகைக்குள்ள போறது இல்ல. You are not going to the cave Adullam. அந்த அதுல்லாம் குகைக்கு போறதுன்னா என்ன அர்த்தம்? What is the meaning of going to the cave Adullam? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த உதாரணத்தை, ஒரு வயசான மனுஷன் மரண படுக்கையில் இருக்கிறார். A old man, he was nigh unto death. அவரை நான் அடிக்கடி போய் பார்த்து விசாரிச்சுட்டு வந்தேன். Often I was visiting him. அவருடைய மரண கட்டத்துல பிசாசு வந்து அவரோட போராடுகிறார். At the stage of his death, devil is striving with him. என்ன சொல்றான்னா, what he says, நீ இப்ப நீ மரிக்க போற, you are not going to die now. இவ்வளவு தப்பு உன் வாழ்க்கையில பண்ணிருக்க, வருஷம் எழுதிருக்க. See, these many mistakes you have committed in your life. அன்னைக்கு நீ ஒரு பொய் சொல்லிருக்க. On that day you have said a lie. என்னெல்லாம் அவருடைய தப்பு அத்தனை லிஸ்ட் யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? கவனிங்க, சாத்தான் கையில லிஸ்ட் இருக்கு. The list of all his sins is now in the hand of Satan. இவரோ மரண படுக்கையில் இருக்கிறார். And he is bedridden. பிசாசு வந்து மிரட்டுகிறான், இவ்வளவு தப்பு நீ பண்ணிருக்க. Devil is threatening him now. அவர் என்ன சொன்னார்? What he replied? அப்படி திரும்பி பார்த்தார். He looked back. இதை எல்லாவற்றையும் நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், ஒன்னும் தப்பு இல்ல, அத்தனை தப்பு என் வாழ்க்கையில இருக்கு, உண்மைதான். It is true, all the sins what you are saying was in my life. ஆனா இது எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலயும் பரிசுத்தவான்களிடத்திலும் சொல்லிட்ட, நீ போடா சாத்தானேன்னு சொன்னாரா? But I have said all these things unto the Lord and to the saints. You go away, Satan. இதுதான் குகை, அங்க போய் உட்கார்ந்து கொள்ளணும். This is the cave and you have to go and sit there. எந்த காரியத்தை மறைக்காம கர்த்தரிடத்தில சொல்லி இருக்கிறேன், பரிசுத்தவான்களிடத்தில சொல்லி இருக்கிறேன். And I have said all these things without hiding unto the Lord and to the saints. இந்த விசுவாசத்தோடு இருக்கிறாயோ அவர்கள்தான் தப்பி இந்த குகைக்குள் போய் தங்க முடியும். On the day when you are with faith, they only can escape and go into the cave. நீ மறைச்சு வாழ்ந்தால் பிசாசு இந்த காக்கா கொத்துறது போல நம்மளை கொத்திக்கிட்டே இருப்பான். If you hide just like the crow pricking and he will be pricking you. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the Lord. தாவீது அதுல்லாம் என்ற குகைக்கு போய் தப்பினான். David escaped in the cave of Adullam. நீதி என்ற இயேசுவுக்குள் போய் நாம் தப்பிக்கொள்ளுகிறோம். We have to escape ourselves in the righteousness of Jesus. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. Glory be to God. இது இரண்டாவது இடம். And this is the second place. மூன்றாவதாக 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 23rd chapter verse 14. தாவீது வனாந்தரத்திலுள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does this verse says? இங்கே அவன் சீப் ஊருக்கு போனான். Here he went to the place called Zip. தப்பும்படியாக போகிறான். To escape he went there. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இந்த சீப் என்ற வார்த்தைக்கு
பேட்டல்மெண்ட் அல்லது கொத்தளம் என்று சொல்வார்கள், ராணுவ வீரர்கள் தங்கி இருக்கிற இடம். To this Ziv, the meaning is the place of battlement where the படை soldiers வீரர்கள் ராணுவ வீரர்கள் நிரந்தரமாக தங்கி இருக்கிற இடம். the place where the soldiers will be abiding there permanently. இங்கேதான் இப்பொழுது அவன் தப்பி போகிறான். And here only he fled and escaped. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிற சத்தியம் என்ன? what is the truth that we understand from this? 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் என் கோட்டை என்று தாவீது சொல்லுகிறார். 18th Psalm 2nd verse, David says, the Lord is my rock and fortress. வாசிங்க. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. ஆண்டவர்தான் ராணுவ வீரர்கள் தங்கி இருக்கிற கோட்டையை போல. The Lord is like the place of battlement where the soldiers do abide. ஒரு தேவ பிள்ளை இந்த சீப் ஊரிலே தங்கி இருக்க வேண்டும். A child of God should abide in this place of Ziv. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to the Lord. அங்கேதான் அவனுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. There only he have protection. கர்த்தர் ஒருவரே நம்மை பாதுகாக்கிறவர். The Lord alone will save us. தாவீது என்னெல்லாம் சொல்லுகிறான் பாருங்கள். See what and all David says. அவர் என் கோட்டை, He is my fortress. அவர் என் அரண், He is my rock. அவர்தான் என்னுடைய நம்பிக்கை. He is my hope. தேவ பிள்ளையே, நாம் அதற்குள் போடி சுகமாய் தங்கியிருப்போமாக. Oh child of God, let us run into it and let us be saved. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. சீப் என்னும் வனாந்திரத்திலே அங்க ஒரு மலையில் போய் தங்கியிருந்தார். In the wilderness of Ziv, he went and abode in a rock. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு வர விரும்புகிறார். Yes, beloved, the Lord wants to bring us to that place. நான்காவதாக Fourthly, 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 23rd chapter verse 29. தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். கர்த்தருக்கு அடுத்த வசனம் 24:1 கூட படிங்க. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு இவன் அறிவிக்கப்பட்டது. ஓடி தப்பிக்கொண்ட நான்காவது இடத்தை பார்க்கிறோம். We could see the fourth place where he ran and escaped. அங்கே இருந்து தப்பி என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களிலே தங்கினான். From there he escaped and went and abode in the strongholds of Engedi. இந்த என்கேதி என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? What is the meaning of the word Engedi? ஆட்டுக்குட்டியின் ஊற்று, fount of the kid, ஆட்டுக்குட்டியின் ஊற்று. The fountain of the kid. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to the Lord. ஆட்டுக்குட்டியின் ஊற்றண்டையிலே இவன் போய் தங்கிக் கொள்ளுகிறான். Beside the fountain of the kid, he went and abide. ஆட்டுக்குட்டியின் ஊற்று எதை காண்பிக்கிறது? What does the fountain of the kid denotes? ஒன்று அவருடைய நாமத்தை காண்பிக்கிறது. And first it denotes his name. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் Songs of Solomon chapter 1 verse 3. அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். His name is a poured ointment. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இதுதான் பிரியமானவர்களே ஆட்டுக்குட்டியின் ஊற்று. This is the fountain of kid, ye beloved. அதுதான் என்கேதி. This is called Engedi. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of that? ஆட்டுக்குட்டியானவரின் சுபாவங்கள், The characters of the Lamb. இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்கள், The characters of Jesus Christ. அதுதான் என்கேதியா இருக்கிறது. That is called Engedi. இந்த கடைசி நாட்களிலே நம்மை பாதுகாக்கிறது கிறிஸ்துவின் சுபாவங்கள். The characters of Christ alone will preserve us in these last days. எனவேதான் கிறிஸ்துவின் சுபாவங்களை நமக்குள்ளே கட்டி எழுப்ப வேண்டும். We have to build the characters of Christ in us. யோவான் ஸ்நானகன் இயேசு நடந்து போகும்போது அவனை பார்க்கிறார். John the Baptist, he looked at Jesus when he was moving. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. Behold the Lamb of God that carry the sins of the whole world. ஆம், ஆட்டுக்குட்டியின் ஊற்று என்றால் என்ற அர்த்தம் என்ன? What is the meaning of the fountain of the King? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்கள், The divine characters of the Lord Jesus நம்ம Christ. எல்லாரும் பாதுகாக்கிறது அவருடைய சுபாவங்கள் தான். His characters alone will preserve every one of us. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. சகரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் Zechariah chapter 11 verse 1. அங்கே திறக்கப்பட்ட ஒரு ஊற்றை நாம் பார்க்கிறோம். Here we could see a fountain which is opened. அது என்ன திறக்கப்பட்ட ஊற்று? What is the opened அதுதான் fountain? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். That is the blood of the Lord Jesus Christ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அதுதான் ஆட்டுக்குட்டியானவரின் ஊற்று. That is the fountain of the Lamb. நம்மை பாதுகாக்கும்படி இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். In order to preserve us, Jesus had shed his blood. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள் நாம் இருப்போம். Now we are in the blood of Jesus அந்த Christ. என்கேதிக்குள் ஓடி தப்பிக்கொள்வோமாக. Let us run into Engedi and escape. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவமும் இயேசுவின் இரத்தமும் நம்மை பாதுகாக்கட்டும். The characters of Jesus and let the natures of Jesus preserve us. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை உயர்த்துங்கள். you exalt the blood of Jesus Christ. இயேசுவின் இரத்தத்தை தியானியுங்கள். Meditate the blood of Jesus
Jesus. இயேசுவின் இரத்தம் வல்லமையுள்ள இரத்தம். The power of Jesus, blood of Jesus is the powerful blood. எனவேதான் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து வாசலின் நிலைகளிலே பூசினார்கள். That's why they took the lamb, the blood of the paschal lamb, and they applied to the doorsteps. அவர்கள் எகிப்து தேசத்திலே இஸ்ரவேலர்கள் இருந்த பொழுது When the Israelites were in the land of Egypt, அவருடைய மீட்புக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. for their redemption the paschal lamb was beaten. அன்றைக்கு இரவு ஒரு பெரிய வாதை உண்டாக போகிறது. A great pestilence is going to happen on that night. எகிப்தியருடைய முதற் பேறுகள் அழிக்கப்பட போகிறது. All the firstlings of the Egyptians will be destroyed. சங்கார தூதன் வரப்போகிறான். The angel will come to destroy. ஆண்டவர் தண்டை பிள்ளைகளுக்கு என்ன சொன்னார்? Unto his people what the Lord said, இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே பூசுங்கள். take the lamb and the blood and apply it in the doors of your home. இரத்தத்திலே பாதுகாப்பு இருக்கிறது. There is a protection in the blood. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். The blood of Jesus Christ. நிலைக்கால்களிலே பூசுங்கள். And you apply in your doors. என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களுக்கு போங்கள். Go to the strongholds of Engedi. கடைசியாக இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். Let me tell you the last thing and conclude. 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 26th chapter verse 1. பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலாமேட்டில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள். இங்கே நாம் என்ன படிக்கிறோம்? What do we read here? இப்பொழுது அவன் மற்றொரு இடத்திலே ஒளித்துக் கொண்டிருக்கிறான். Now he hide himself in another place. எஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேடு. The hill of Hagila, which is before Jeshimon. ஆகிலா என்றால் darkness, கருப்பு என்று அர்த்தம். Hagila means darkness. Black or darkness. Blackness or darkness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to அருமையான God. தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God. ஆகிலா மேட்டில் போய் அவன் ஒளித்துக் கொள்ளுகிறான். And he hided himself in the hill of Hagila. ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில இருட்டின் நாட்களையும் நினைக்க வேண்டுமா? A child of God should remember the days of darkness in his life. பிரசங்கி 11:8. Ecclesiastes 11:8. மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளில் எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவன் இருளின் நாட்களை நினைக்க வேண்டும். And he should remember the days of darkness. வாழ்க்கையிலே ஒரு இருட்டின் நாட்கள் இருக்கிறது. There are the darkness of days of darkness in the life. புலம்பல் 3:1. Lamentations 3:1. ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். இருளிலே நடந்து போகிற ஒரு பாதை இருக்கிறது. There is a path where you have to go through the darkness. யோபு 30:26. Job 30 verse 26. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. இருளின் நாட்களை நினைக்க வேண்டும். You have to remember the days of darkness. சுருக்கமாக சொல்லுகிறேன், இந்த ஆகிலா மேடு என்றால் என்ன அர்த்தம்? Let me say it in a short. What is the hill of Hagila means? தேவன் நம்மை கொண்டு போகிறதான சில கடினமான பாதைகள். Some hard situations or paths where the Lord will lead us. அது ஒரு இருட்டான பாதையா இருக்கு. It will be a path of darkness. நெருக்கமான காரியமா இருக்கு. It will be the things of affliction. சில சந்தர்ப்பங்களிலே கர்த்தர் அங்கே வைத்து நம்மை பாதுகாக்கிறார். At some situation, keeping us there, the Lord protects us. ஆகிலா மேடிலே அவன் போய் ஒளித்துக் கொள்ளுகிறான். And he hide himself in the hill of Hagila. உன்னை பாதுகாக்கும்படி உனக்கு ஒரு உபத்திரவத்தை தேவன் அனுமதித்திருக்கலாம். The Lord might have allowed a tribulation to preserve you. உன்னை பாதுகாக்கும்படி ஒரு இருண்ட பாதையிலே கர்த்தர் உன்னை கொண்டு போகலாம். To preserve you, the Lord may lead you through the path of darkness. நம்ம கஷ்டப்படும், ஆண்டவரே ஏன் இந்த பாதை எனக்கு? We may be worrying and questioning, oh Lord, why this path is for இப்படி ஒரு me? நெருக்கம் எனக்கு வர வேண்டுமா? Why such afflictions have to come? இந்த பாதையெல்லாம் போய்தான் ஆகணுமா? Should I go through this path? ஆண்டவரே கடினமா இருக்கிறதே. Lord, it is so hard for me. நீ ஒளித்துக் கொள்ள வேண்டிய இடம் ஆகிலா என்ற மேடு. The place where you have to hide yourself is the hill of Hagila. போய் உன்னை ஒளித்துக் கொண்டிரு. You go and hide yourself. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, அங்கே கர்த்தர் நம்மை பாதுகாப்புக்காக கொண்டு போகிறார். there the Lord take us for the sake of எனவே தான் protection. ஞானி சொல்லுகிறான், இருட்டின் நாட்களை கூட நீ நினைத்து பார்க்க வேண்டும். That's why the preacher says, you even remember the days of darkness. அப்படி ஒரு உபத்திரம் ஒரு பாடு உனக்கு இல்லை என்றால் இன்றைக்கு இந்த பாயில நீ உட்கார்ந்து இருக்க மாட்டாய். If there is no such darkness or tribulation, you would have not sat in this mat. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. The psalmist says, it is good that I am tribulated. அந்த பாதையிலே நான் போனது எனக்கு நல்லது. It is good that I have went through that path. நாம் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் Often பிரியமானவர்களே. we have to say this verse. கர்த்தாவே
அப்படி ஒரு ஆக்கிலா மேடை எனக்கு வைத்தீரே. Lord, you have kept such a hill of Hakila for me. அப்படி ஒரு உபத்திரம் எனக்கு அனுமதித்தீரே. Such a tribulation you have permitted for me. அப்படி ஒரு வேதனையான நாட்கள் எனக்கு இருந்ததே. I have such a days of pain. இதெல்லாம் எனக்கு தேவை. I need all these things. அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். Not in the light, he led me through the darkness. எனவே தான் இருட்டின் நாட்களை கூட நீ நினைக்க வேண்டும். That's why even you have to remember the days of darkness. சவுல் உன்னை கொன்று போட வகை தேடிக் கொண்டிருக்கிறான். Saul is seeking to kill you. ஈட்டியின் மூலமாக உன்னை கொல்ல நினைக்கிறான். And he tried to kill you through the javelin. பலவிதமான சிந்தையை கொண்டு வர பார்க்கிறான். He tried to bring you many thoughts. பெலிஸ்தியரின் மூலமாய் அழிக்க பார்க்கிறான். He tried to smite you through the Philistines. சேவகர்கள் மூலமாய் உன்னை ஜெயிலுக்குள்ள போட பார்க்கிறான். He tried to imprison you through the soldiers. நேரடியாக தானே வருகிறான். And even he comes directly. எல்லாவற்றிலும் தாவீதை பாதுகாத்தவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளை காப்பாராக. The one who preserved David out of all these things, let him preserve his anointed children. அன்றைக்கு தாவீதை தப்பிவித்த கர்த்தர் இன்னைக்கு என்னையும் உங்களை எல்லாரையும் கர்த்தர் தப்பிப்பாராக. The Lord who delivered David on that day, let him deliver you and me out of all these things. ஆனால் நாமோ போய் சரியான இடத்தில் ஒளித்துக் கொள்வோம். But let us hide ourselves in a right place. அந்த உயர்ந்த இடமாகிய பரிசுத்தவானுடைய ஐக்கியத்திலும் உபதேசத்திலும் காத்துக்கொள்வோம். Let us keep ourselves in the doctrine and the fellowship of the saints, which is the highest place. கிறிஸ்துவை நீதியாக தரித்துக் கொள்வோம். Let us put on Christ as our righteousness. அந்த ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு நாம் போய் தங்குவோம். Let us go and abide in such a protected place. கர்த்தரே கோட்டையாக வைத்துக் கொள்வோம். Let us keep the Lord as our fortress. ஆட்டுக்குட்டியின் ஊற்றுக்குள்ளே நாம் இருப்போம். Let us be in the fountain of the kid. கடைசியாக At last, தேவன் இன்றைக்கு உன்னை ஒரு இருட்டின் பாதையில் நடத்தினாலும் அதிரியப்படாது. if today the Lord leads you in the path of darkness, don't be discouraged. நீ இருட்டுக்குள்ள இருந்தா யாருக்குமே உன்னை தெரியாது. If you are in the dark place, nobody will know where you are. எல்லாரும் உன்னை மறந்திருப்பார்கள். Everyone will be forgotten. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எல்லாம் உன்னை பாதுகாப்புக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். All these things are in order to keep you. இப்போது கண்களை மூடுவோமாக. Now let us close our eyes. நம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம். Let us submit ourselves in the presence of God. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை பேர் போராட்டங்கள் வழியே போறீங்க? How many of you are passing through the path of struggling in the spiritual life? காரியத்தை நீங்க விளங்குறீங்களா? Are you understanding your things? சவுல் உங்களை துரத்தி வருகிறது நீங்க உணர்றீங்களா? Do you understand that Saul is pursuing you? உங்களை கொன்று போட பார்க்கறானே. He is seeking to kill you. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்க பார்க்கறானே. He is trying to destroy your spiritual life. தேவ சமூகத்தில் நம்மை காத்துக்கொள்வோமாக. Let us keep ourselves in the presence of God. கண்களை மூடுங்க. Close your eyes. ஆவியில நிரம்புங்க. Be filled in the spirit. அசதியா இராதீங்க. Don't be slackness. அபிஷேகம் தான் பாதுகாக்கும். The anointing is your protection. அபிஷேகம் இல்லைன்னா நஷ்டப்பட்டு போவாய். If there is no anointing, you will be lost. பிசாசு உன்மேல் ஒரு கண்ணை வைத்துக் கொண்டே இருக்கிறார். Satan is eyeing you. எங்க போனாலும் உன்னை பின்தொடர்ந்து வருவார். Wherever you go, he will pursue you. உன்னை அழிக்கும்படி வகை தேடிக் கொண்டிருக்கிறார். He will seeking a chance to destroy உன்னுடைய you. சிரசுல ஒரு அபிஷேகம் இருந்தா, But if you have anointing, ஒரு முடி கூட கீழே விழாது. and not even a hair will fall down. சத்துரு உன்னை தொட முடியாது. Devil can't touch you. அதனால தான் ஆவியில நிரம்புங்க. That's why you fill in the spirit. உங்களையே ஏமாத்தி கொள்ளாதீங்க. Don't deceive yourself. கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க. Few hours, give room for the Holy Spirit. அந்நிய பாஷையில பேசுங்க. Speak in unknown tongues. உங்களை பாதுகாக்கிறது அதுதான். That is the one which preserve you. அபிஷேகம் தான் உங்களை பாதுகாக்கும். Anointing will preserve you. வாலிப பிள்ளைகளே ஆவியில் நிரம்புங்க. Oh young children, fill in the spirit. கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க. Just for a while, give room for the Holy Spirit. நீங்களே ஆவிக்குள்ளாகுங்கள். And you go into the spirit. இந்த அபிஷேகம் தான் உன்னை பாதுகாக்கும். This anointing alone will preserve you. இல்லையென்றால் உன்னுடைய எதிராளி உன்னை வீழ்த்தி போடுவான். On that any day the devil will smite you. உன்னை குறித்ததான தேவனுடைய நோக்கம் நிறைவேறாமல் போகும். And the purpose of God concerning you will not be நீ fulfilled. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளை. You are the anointed child of God. அந்த வாழ்க்கையை பாதுகாக்க முடியாய். In order to keep that இப்ப life. ஆவிக்குள்ளாகுங்கள். Now you filled in the Holy Spirit. அந்நிய பாஷையை பேசுங்கள். Speak in unknown tongues. கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புங்கள். Mount up your wings like eagle. ராமாவுக்கு ஓடுங்கள். You go to Rama. அந்த பரிசுத்தவான்களிடத்திலே போங்கள். Go to the saints. அந்த உபதேசத்துக்குள்ளே தங்கியிருங்கள். Abide in the doctrine. தப்பி ஓடு. Flee and escape. Hallelujah.